ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தூத்துக்குடி தியேட்டர்ல இதான் என்னோட படத்தை முதல் தடவை பார்க்குறேன். அண்ட் இது 3வது நாள் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஏன்னா போகிற எல்லா இடத்துலையும் மக்கள் சிரிக்கிறாங்க. அண்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னா, மெட்ராஸ் ரசிகர்களுக்கும் தூத்துக்குடி ரசிகர்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இந்த ஊரில் முன்னாடி சொல்லுவாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர். ஆனால் இப்போ தேட்டரை பார்க்கறதுக்கு அப்படி தெரியல, ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு அப்படி தெரியல. ஒரு படம் நல்லா எடுத்தா அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு பறந்து போவனுடைய வெற்றி காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸ்க்கு இந்த படம் நல்லா போகுதுங்கிறது தான். ஸோ உண்மையாவே நான் வரப்போ தூத்துக்குடி இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கூட எதிர்பார்க்கல. என் மைண்ட்ல வந்து நம்ம பழைய ஞாபகத்தில் வந்தேன். பட் தேட்டருமே வந்து பார்த்தா இது ஏதோ நாங்கள் இந்த படம் வந்து வேர்ல்ட் பிரீமியர் வந்து ரொட்டர்டாமில் நடந்துச்சு ஜனவரியில். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் தேட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அண்ட் நல்ல பிளசன்ட் குவாலிட்டி சார், அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம். அண்ட் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அண்ட் ஆடியன்ஸ் கேட்ட கேள்விகள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு டைரக்டருக்கு அவர் படம் வந்து கடைசி மட்டம் வரைக்கும் போய் அதை புரிஞ்சு அவங்க கேள்வி கேட்க கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தூத்துக்குடி வயசுல எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் நாங்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா என் கேரியர்ல இது வரைக்கும் கிடைத்த வெற்றிகள் இருந்து ஒரு 4 மடங்கு அதிகமான வெற்றி சொன்னாங்க வணிக ரீதியாக. ஸோ அதுக்கு வந்து தூத்துக்குடியும் முக்கியமான காரணம். இந்த மாதிரி சென்டர்ஸ் அந்த படம் பார்க்கலாம். ஆமாங்க, ஆமா, 7 கடல் 7 முறை இந்த படத்தினுடைய இந்த பெரிய வெற்றியை தொடர்ந்து பெரிய வெற்றி கிடைச்சனால வெகு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 2 மாசம் 3 மாசத்துல வந்துடும். அது வேற ஒரு சிச்சுவேஷன்ல சொன்னோம். பட் ஆனா இப்போ நம்ம இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பறந்து போ தொடர்பா இல்ல, இப்போ பறந்து போ விஷயம் பத்தி பேசலாம். சரியா சார்? அப்படி நம்ம ஒன்றும் வருங்கால சந்ததி சொல்றதுக்கு வயசும் ஆகல, தீர்ப்பு சொல்றதுக்கு நீதிபதியும் இல்லை. நம்ம இந்த படத்துல சொல்றது என்னன்னா, நல்லா ஹாப்பியா இருப்போம். உலகம் அழகானது. இந்த இப்போ எடுத்துக்கோங்க, கடல் இருக்கு தூத்துக்குடியில. இந்த யோசிச்சு பாருங்க, எத்தனை ஊர் கடலை இல்லாத ஊருக்கு. கடலை டெய்லி நீங்க காலைல பார்க்கலாம், காத்து வாங்கலாம். இயற்கை நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பறவைகள் நம்ம கூப்பிட்டு சொல்லுது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானது. அதை என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கலைஞ்சிட்டு ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்றதுதான் பறந்து போ. இது வருங்காலத்துக்கு இல்லை, எல்லா காலத்துக்கும் இதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல வந்து இந்த ப்ளீஸ் அப்பா, நீங்களா படம் யாராவது பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் அப்பா செத்து போகாத அப்படின்னு சொல்லி சிகரெட்டுக்கு எதிரான ஒரு பாடலே இருக்கு. ஏன்னா என் பையன் சொல்லி தான் நான் சிகரெட்டை விட்டேன். ஒரு 3 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, இந்த படத்தினுடைய கதையை வந்து கிட்டத்தட்ட அதோட இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு பையன் அப்பா கிட்ட சொல்லுவான் சிகரெட்டை விடுன்னு. அவர் விடாதனாலதான் அவன் ஆல் அப்பா சார் லையர்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இல்லடா கரெக்டா ஆல் அப்பா சார் லையர்ஸா? எப்படி உங்க அப்பா எப்படி லையர் சொல்றா? உங்க அப்பா எப்படி லையர்? Sometimes he lies. எல்லா அப்பாக்களும் everybody lies. Okay. So அப்பாக்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி போய் சொல்லுவாங்க. இந்த படத்தோட இறுதியில் இந்த படத்துடைய கதாநாயகன் சிகரெட்டை விடுறாரு ஒரு பையன் சொல்லி. ஸோ இந்த படம் இந்த விஷயத்தை ரொம்ப சமூக பொறுப்போடு அணுகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெளியில அப்பா மகன் தெரிஞ்சவங்க கூட இந்த கதையில பார்த்த பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இந்த அப்பா அம்மா மகன் ஒரு 3 பேர்த்தோட கதை, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட கதை. அப்பாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அம்மாவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்பா எப்படி பணத்தை மிச்சப்படுத்துறாரோ அம்மாவும் அந்த அளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்துவாங்க. எப்படின்னா, ஒரு ஆட்டோ பிடிச்சி காசு வேஸ்ட் ஆக்காம, கேப் பிடிச்சி வேஸ்ட் ஆக்காம, நைட்ல லேட் ஆனா கூட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் 100 ரூபாய் மிச்சப்படுத்தி, வாட்டர் பாட்டில காசு கொடுத்து வாங்காம தெருக்குழாயில தண்ணி பிடிச்சி வாழக்கூடிய ஒரு அம்மா, துளி என்ன செஞ்சாலும் அதை வேஸ்ட் ஆகக்கூடாது, அதை திரும்ப எடுத்து விற்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா, இப்படி சிறுக சிறுக சேமித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அப்பா அம்மா, அவங்களுடைய பையன், இவங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய 3 நாட்கள் அவங்க போகக்கூடிய ரோட் ட்ரிப்போட தான் கதை. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.